அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட மெஷர்ஸ், குறிப்பா குளோபல் வார்மிங்க்கும் கிளைமேட் சேஞ்சுக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்னென்ன மாதிரியான மெஷர்ஸ் இருக்குது. ரீசெண்ட் டைம்ல தமிழ்நாடு அரசாங்கம் பருவநிலை மாற்றத்துக்காக நிறைய நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க. குறிப்பா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் ரீஸ்டோரேஷன், அதுக்கப்புறம் வந்து நம்ம வைல்ட் லைஃப் ரீஸ்டோரேஷன்ங்கிற மாதிரியான விஷயங்களை தமிழ்நாடு அரசாங்கம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கட்டாயம் தமிழ்நாடு அரசாங்கம் என்னென்ன மாதிரியான தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னென்ன மாதிரியான மெஷர்ஸ் எடுக்குதுங்கிறதும் இந்த குளோபல் வார்மிங் கிளைமேட் சேஞ்சு கட்டாயம் கேள்விகள் எதிர்பார்க்கலாம். அடுத்து உலக அளவில் இருக்க இம்பார்ட்டன்ட் ட்ரீட்டிஸ், ஓகேவா, எதுக்காக நம்மளுடைய முக்கியமான வைல்ட் லைஃப் கன்சர்வேஷனுக்காகவும் கிளைமேட் சேஞ்சுக்காகவும் என்னென்ன மாதிரியான ட்ரீட்டிஸ் இருக்கு, குறிப்பா பொல்யூஷனுக்காகவும் என்னென்ன மாதிரியான சர்வதேச அளவில் ட்ரீட்டிஸ் இருக்குங்கிற மாதிரி கேட்பாங்க. உடன்படிக்கைகள், ஓகே, சர்வதேச அளவில் என்னென்ன மாதிரியான உடன்படிக்கைகள் போடப்பட்டிருக்கு, என்னென்ன மாதிரியான மாநாடுகள்லாம் நடந்துட்டு இருக்கு, பருவநிலை தொடர்பான மாநாடு, குறிப்பா பாலைவன மாதலை எதிர்த்து தொடர்பட்ட மாநாடு, இந்த மாதிரி என்னென்ன மாதிரியான கான்ஃபரன்ஸ் நடக்குது, எந்தெந்த மாதிரி ட்ரீட்டிஸ் இருக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல. ஓகே, அப்ப ட்ரீட்டிஸ் அட் இன்டர்நேஷனல் லெவல், சர்வதேச மாநாடுகள் ஒப்பந்தங்கள். ஓகே.